சிரியாவிலே மோதல்கள் உச்சத்தினை அடைந்துள்ளன. சிரியாவினுடைய புதிய மக்கள் எதிர்ப்பு பின்வாங்கியுள்ளதா? அவர்கள் கைப்பற்றியிருக்கக்கூடிய பிரதேசங்களில் இருந்து பின்வாங்கியுள்ளார்களா? STS பயங்கரவாத படைகள் எவ்வாறான கொடூரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள்? இந்த கொடூரங்களுக்கு மத்தியில் STS பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கக்கூடிய துருக்கியினுடைய இராணுவம், மேலும் துருக்கியினுடைய பாதுகாப்பு அமைச்சு ஈராக்கினுடைய இராணுவத்திற்கு எதிராக வெளியிட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை செய்திகள். ஈராக்கினுடைய PMF படைகள் சிரியாவின் புதிய மக்கள் எதிர்ப்பிற்கு ஆதரவாக களமிறங்க போகின்றார்களா? ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் சிரியாவின் புதிய மக்கள் எதிர்ப்பிற்காக களமிறங்க போகின்றார்களா? இவை தொடர்பாகவே இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். கடந்த 3 மாதமாக சிரியாவின் அரச படைகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய STS பயங்கரவாத படைகள் சிரியாவின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தது. குறித்த பிரதேசத்திலே வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் STS பயங்கரவாத படைகள் இனப்படுகொலை தாக்குதல்களையும் அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடக்கூடிய தாக்குதல்களையும் மேற்கொண்டு வந்தார்கள். இப்படியான நிலைமையில் தான் STS பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் அவர்களுடைய அட்டூழியங்களுக்கு எதிராகவும் சிரியாவின் புதிய மக்கள் எதிர்ப்பு படையானது தாக்குதல்களை நேற்றைக்கு முன்தினம் ஆரம்பித்திருந்தார்கள். சிரியாவின் மேற்கு பிரதேசமான லட்டக்கியா, டோட்டஸ் ஆகிய பிரதேசங்களிலே களமிறங்கிய சிரியாவின் புதிய மக்கள் எதிர்ப்பு படையினர் STS பயங்கரவாதிகளுக்கு எதிரான உச்சகட்ட தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். மேலும் இவ்வாறு தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 12 மணித்தியாலங்களுக்குள்ளேயே சிரியாவின் மேற்கு பிரதேசமான லட்டக்கியா, டோட்டஸ் மற்றும் கரையோர பிரதேசங்களை சிரியாவின் புதிய மக்கள் எதிர்ப்பு படையினர் கைப்பற்றிக் கொண்டார்கள். குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தையும் சிரியாவின் புதிய மக்கள் எதிர்ப்பு படையினர் கைப்பற்றிக் கொண்டார்கள். இவை தொடர்பாக நேற்றைக்கு முன்தினம் இன்சைட் சேனலில் பதிவிட்ட காணொளியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். எனவே இவ்வாறு சிரியாவின் புதிய மக்கள் எதிர்ப்பு படையினர் சிரியாவின் மேற்கு பிரதேசங்களை கைப்பற்றிக் கொண்டதற்கு பிறகு அரசு படைகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய STS பயங்கரவாத படைகளின் அதிகளவான படைப்பிரிவுகள் குறித்த பிரதேசங்களுக்குள்ளே களமிறக்கப்பட்டிருந்தார்கள். சிரியாவின் புதிய மக்கள் எதிர்ப்பு படையை முழுமையாக முடக்குவதற்காகவும் அவர்களுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் சிரியாவினுடைய அதிபர் ஜூலானி ஒட்டுமொத்த பயங்கரவாத படைகளையும் குறித்த பிரதேசங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தார். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே இரு தரப்பினருக்கும் இடையில் மோதல்கள் தீவிரமடைந்தன. மேலும் குறித்த பிரதேசத்திலே களமிறங்கிய STS பயங்கரவாதிகள் எதிர்ப்பு படைக்குழுக்களுக்கு எதிராக மாத்திரம் தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் குறித்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். எவ்வாறு காசாவின் யுத்தகலத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக நேரடியாக தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளுமோ அதே போன்றே சிரியாவினுடைய STS பயங்கரவாத படைகள் எதிர்ப்பு படை குழுக்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பே குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். STS பயங்கரவாத படைகள் வீடு வீடாக சென்று இனப்படுகொலை தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். வீடுகளில் இருக்கக்கூடிய முதியவர்களையும் சிறுவர்களையும் பெண்களையும் கொன்று குவித்தார்கள். இவ்வாறு பொதுமக்களை இலக்கு வைத்து STS பயங்கரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளும் வெளியாகியிருந்தன. இவற்றையெல்லாம் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். டெலிகிராம் சேனலுடைய லிங்கினையும் கீழே பதிவிட்டுள்ளேன். அத்தோடு STS பயங்கரவாதிகள் இவ்வாறு பொதுமக்களை கொன்று குவிக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு லட்டக்கியாவின் ஜபலே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிரியாவின் புதிய மக்கள் எதிர்ப்பு படையினர் பின்வாங்கி இருந்தார்கள். STS பயங்கரவாதிகள் பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை அதிகரித்ததனால் சிரியாவின் புதிய மக்கள் எதிர்ப்பு படையினர் ஜபலே பிரதேசத்திலிருந்தும் பின்வாங்கி இருந்தார்கள். இவ்வாறு பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை அதிகரித்ததற்கு பிறகே சிரியாவினுடைய STS பயங்கரவாத படைகள் லட்டக்கியாவின் ஜபலே பிரதேசத்தை கைப்பற்றிக் கொண்டார்கள். லட்டக்கியா பிரதேசத்திலே சிரியாவின் மக்கள் எதிர்ப்பு படையினர் கைப்பற்றிக் கொண்டிருந்த பல பிரதேசங்களையும் சிரியாவின் STS பயங்கரவாத படைகள் மீட்டெடுத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் STS பயங்கரவாதிகள் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி கரையோர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் மீது பெரல் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் குறித்த பெரல் குண்டு தாக்குதல்களினால் மாத்திரம் 50க்கும் அதிகமான பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே களமிறங்கிய மேலதிக STS பயங்கரவாத படைகள் ஒவ்வொரு சிறுபான்மை கிராமத்திற்குள்ளும் சென்று வீடு வீடாக தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். இதனால் கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் 800க்கும் அதிகமானோர் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் இனப்படுகொலை செய்யப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய எண்ணிக்கையானது 2000ஐயும் தாண்டி இருக்கலாம் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு STS பயங்கரவாதிகள் படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய உடல்களை ஒன்று சேர்த்து சிரியாவின் மேற்கு கடற்கரையிலே வீசியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு STS பயங்கரவாதிகள் கொடூரமான இனப்படுகொலை தாக்குதல்களையும் பயங்கரவாத தாக்குதல்களையும் மேற்கொண்டதை தொடர்ந்து லட்டக்கியாவின் கரையோர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களும் கிறிஸ்தவர்களும் ரஷ்யாவின் விமான கட்டளை தளமான கெய்மின் விமான கட்டளை தளத்தில் தஞ்சமடைந்திருந்தார்கள். STS பயங்கரவாதிகளிடமிருந்து தங்களுடைய குழந்தைகளின் உயிர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்
என்பதற்காகவே ரஷ்யாவின் விமான கட்டளை தளத்தில் இவர்கள் தஞ்சமடைந்துள்ளார்கள். மேலும் ரஷ்யாவின் இராணுவ தலைமை அதிகாரிகளும் இவர்களை உள்ளே அனுமதித்து அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் செய்து கொடுத்திருந்தார்கள். அத்தோடு நேற்று மாலை இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் ரஷ்யாவின் விமான கட்டளை தளத்தினை அடைந்திருந்தார்கள். வீடு வீடாக சென்று எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் தங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ரஷ்யாவின் விமான கட்டளை தளத்தினை அடைந்திருந்தார்கள். மேலும் ரஷ்யாவின் விமான கட்டளை தளத்தில் ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். சர்வதேச நிறுவனங்களும் அமைப்புகளும் உடனடியாக தலையிட்டு இந்த இனப்படுகொலை தாக்குதல்களை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கைகளை விடுத்திருந்தார்கள். அடுத்து லட்டக்கியா பிரதேசங்களில் இருந்து பின்வாங்கிய சிரியாவின் புதிய மக்கள் எதிர்ப்பு படையினர் நேற்று மாலை கரையோர பிரதேசங்களில் இருந்து வெளிப்பட்டு மீண்டும் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். இதன்போது எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளின் வாகன தொடரணிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களிலே 10க்கும் அதிகமான எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு சிரியாவின் மக்கள் எதிர்ப்பு படையினர் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பித்ததும் துருக்கியினுடைய இராணுவம் இதிலிப் பிரதேசத்திலே முழுமையாக களமிறங்கியது. குறித்த மோதல்கள் தீவிரமடையும் சந்தர்ப்பத்தில் இதிலிப் பிரதேசத்தினை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்பதற்காகவுமே துருக்கியினுடைய இராணுவம் இதிலிப் பிரதேசத்திலே முழுமையாக களமிறக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக களமிறங்கிய துருக்கியினுடைய இராணுவம் சிரியாவின் வடக்கு பிரதேசத்திலே எஸ்டிஎஃப் குர்திஷ் படைகளுக்கு எதிராகவும் தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். தற்போது சிரியாவின் மேற்கு பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதலின் காரணமாக குர்திஷ் படைகளான எஸ்டிஎஃப் படைகளும் தாக்குதல்களை அதிகரித்துவிடும் என்கின்ற அச்சத்தின் காரணமாகவே துருக்கியினுடைய இராணுவமானது சிரியாவின் வடக்கு பிரதேசத்திலே களமிறங்கி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. திஷ்ரீன் அணைக்கட்டு பிரதேசத்தினூடாக எஸ்டிஎஃப் படைகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. மேலும் சிரியாவின் வடக்கு பிரதேசத்திலே துருக்கியினுடைய இராணுவம் வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் துருக்கியினுடைய இராணுவம் மேற்கொண்டிருந்தது. இப்படியான நிலைமையில் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராக களமிறங்குவதற்காகவும் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளின் இனப்படுகொலை தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் ஈராக்கினுடைய PMF படைகள் களமிறங்க போவதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. சிரியாவின் புதிய மக்கள் எதிர்ப்பு படைக்கு ஆதரவாகவும் சிரியாவின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பதற்காகவுமே ஈராக்கினுடைய PMF படைகள் சிரியாவின் எஸ்டிஎஸ் பயங்கரவாத படைகளுக்கு எதிராக களமிறங்க போவதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. இதைத் தொடர்ந்து நேற்றிரவு துருக்கியினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது. நாங்கள் சிரியாவின் கிழக்கு பிரதேசமான எல்லை பிரதேசத்தையும் ஈராக்கிய எல்லை பிரதேசங்களையும் கவனமாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஈராக்கினுடைய எல்லையினூடாக கிழக்கு சிரியாவிற்குள்ளே ஏதாவது படைகள் நுழையுமாக இருந்தால் நாங்கள் அந்த படைகளை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என துருக்கியினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் எச்சரிக்கை அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. அதாவது எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளை பாதுகாப்பதற்காகவும் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளின் இனப்படுகொலை தாக்குதல்களை ஆதரிப்பதற்காகவும் துருக்கியினுடைய இராணுவம் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதாகவும் தெரிவித்திருந்தது. அதே போன்று சிரியாவின் மக்கள் எதிர்ப்பு படைக்கு ஆதரவாகவும் சிரியாவின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாகவும் எஸ்டிஎஸ் பயங்கரவாத படைகளுக்கு எதிராகவும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் களமிறங்க போவதாகவும் சிரியாவினுடைய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஆனால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் குறித்த தகவல்களை முழுமையாக நிராகரித்துள்ளார்கள். தற்போது சிரியாவின் மேற்கு பிரதேசத்திலே நடைபெற்று வரக்கூடிய தாக்குதல்களில் நாங்கள் எந்த விதத்திலும் சம்பந்தப்படவில்லை என ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அறிக்கை ஒன்றின் மூலமாக தெரிவித்துள்ளார்கள். எனவே தற்போது சிரியாவின் மேற்கு பிரதேசத்தின் நிலைமையானது மிகவும் மோசமடைந்துள்ளது. ஒட்டுமொத்த எஸ்டிஎஸ் பயங்கரவாத படைகளும் களமிறக்கப்பட்டு சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் இனப்படுகொலை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்தோடு சிரியாவின் புதிய மக்கள் எதிர்ப்பு படையினால் தனியாக நின்று எஸ்டிஎஸ் பயங்கரவாத படைகள் எதிர்க்க முடியுமா என்கின்ற கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. குறைந்த அளவிலான ஆயுதங்களை கொண்டிருக்கக்கூடிய சிரியாவின் மக்கள் எதிர்ப்பு படையினால் தற்போதைய சூழ்நிலையில் எஸ்டிஎஸ் பயங்கரவாத படைகளை முழுமையாக வெற்றி கொள்ள முடியாது என்றும் இருப்பினும் தற்போதைய சிரியாவின் மக்கள் எதிர்ப்பு படையினுடைய தாக்குதல்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய புரட்சிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து இங்கிருக்கக்கூடிய வேடிக்கையான விடயம் என்னவென்றால் கடந்த 3 மாதமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு சிரியா பிரதேசத்திலே ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஒட்டுமொத்த தெற்கு சிரியாவையும் கைப்பற்றிக் கொள்வதற்கான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றது. தெற்கு சிரியாவிற்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கவச படைகள் நுழைந்து அனைத்து பிரதேசங்களையும் முழுமையாக கைப்பற்றி வருகின்றார்கள். ஆனால் சிரியானுடைய அதிபர் ஜூலானி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக எந்தவிதமான எதிர்ப்பு கருத்துக்களையும் வெளியிடவில்லை. ஏன் ஒரு துப்பாக்கிச்சூடு தாக்குதல் கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்படவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு சிரியா பிரதேசத்திற்குள்ளே நுழைந்ததும் குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய எஸ்டிஎஸ் பயங்கரவாத படைகள் முழுமையாக பின்வாங்கிவிட்டார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக எஸ்டிஎஸ் பயங்கரவாத படைகள் எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளவில்லை. மேலும் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு உறவுகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு விரும்புகின்றோம் என எஸ்டிஎஸ் பயங்கரவாத தளபதிகளும் தெரிவித்திருந்தார்கள். இப்படியான நிலைமையில் சிரியாவின் மேற்கு பிரதேசத்தில் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் பொதுமக்களை இலக்கு வைத்து இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திடம் காண்பிக்க முடியாத வீரத்தினை அப்பாவி பொதுமக்களுக்கு எதிராக காண்பிக்கின்றார்கள். அதே போன்று கடந்த 16 மாதமாக காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள். இந்த இனப்படுகொலை தடுத்து நிறுத்துவதற்காக துருக்கியினுடைய அதிபர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஒரு ஏவுகணை தாக்குதலை கூட மேற்கொள்ளவில்லை. ஏன் கடந்த 3 மாதமாக தெற்கு சிரியா பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து
கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக கூட துருக்கியினுடைய இராணுவம் எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொண்டிருக்கவில்லை. ஆனால் தற்போது துருக்கியினுடைய இராணுவமும் வான்படைகளும் STS பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக களமிறங்கி ஈராக்கினுடைய இராணுவத்திற்கு எதிராக வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் தயாராகியுள்ளார்கள். எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் STS பயங்கரவாத படைகளுக்கும் துருக்கியினுடைய செயற்பாடுகளுக்கும் எந்தவிதமான வித்தியாசங்களும் இல்லை என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மேலும் 30க்கும் அதிகமான பயங்கரவாத குழுக்களை ஒன்றிணைத்து இவர்கள் சிரியாவின் ஆட்சியை கைப்பற்றும் சந்தர்ப்பத்திலேயே இவை தொடர்பாக நான் பல்வேறுபட்ட விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். இந்த பயங்கரவாத படைகளினால் பயங்கரவாத தாக்குதல்களை மாத்திரமே மேற்கொள்ள முடியும் என்பதனை 3 மாதங்களுக்கு முன்பே நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே பயங்கரவாதத்தின் மிகப்பெரிய கூடாரமாக சிரியா மாறியிருக்கின்றது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.